பெருஞ்செய்தி அமர்விற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த அமர்வில் நம்ம பேசக்கூடிய பேசுபொருள் என்பது கள்ளக்குறிச்சி சம்பவம் சிபிஐ விசாரணை கோருவது. இந்த பொருளை தான் நம்ம பேச இருக்கிறோம். எதிர்க்கட்சிகள் சிபிஐ விசாரணை தான் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனுடைய பின்னணி குறித்து தான் விரிவாக அலச இருக்கிறோம். இது குறித்து பேசுவதற்காக பத்திரிகையாளர் பாக்கி வந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் விஜய். எதிர்க்கட்சிகளினுடைய பிரதான கோரிக்கை அப்படின்றது சிபிஐ விசாரணை. சிபிசிஐடி விசாரணையை நம்ப மாட்டோம், வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அது குறித்து தான் பேச இருக்கிறோம். அதில் முதல் கேள்வியே, குற்றவாளிகள் வலையை முழுமையாக அம்பலப்படுத்த இப்படி ஒரு கோரிக்கை வைக்கிறாங்களா? எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இல்லை, குற்றவாளிகள் மட்டும் இல்லை, அதுக்கு பின்னணி என்ன காரணம்? இப்போ நேற்றைய தான் இது 2 தினங்களுக்கு முன்பு நடந்த சம்பவத்தில் மெத்தனால் தான் காரணமாக சொல்லப்படுகிறது. மெத்தனால் எங்கே உற்பத்தி ஆச்சு, எப்படி சப்ளை ஆச்சு? இது ஒரு இண்டஸ்ட்ரி மாதிரியே சப்ளை, டிஸ்ட்ரிபியூஷன், பேக்கிங் எல்லாமே சிஸ்டமேட்டிக்காக நடந்திருக்கு. ஸோ இதனோட ரூட்டை வேற கண்டுபிடிச்சி அதற்கான குற்றவாளிகளை தண்டித்து குற்றங்கள் நடைபெறாமல் தடுப்பதற்கான சிபிசிஐடி போலீஸாலேயே எளிதாக செஞ்சிட முடியும்ல. பொதுவாக இந்த மாதிரி வழக்குகளை சிபிசிஐடி போலீஸாலே செஞ்சிட முடியும். ஆனால் ஏன் சிபிஐ கேட்குறாங்கன்னா, குற்றவாளிகள் வேறு யாராவது இருப்பாங்களோன்னு எதிர்க்கட்சியில் சந்தேகிக்கிறாங்களா? கண்டிப்பாக இதில் 2 விஷயம் பார்க்கணும். இதில் மெத்தனமாக இருந்தது காவல்துறையினர் மேலே புகார் இருக்குது, குற்றச்சாட்டு இருக்குது. 2வது ஆளுங்கட்சியினர் அல்லது அரசியல்வாதிகள் குறுக்கீடுகள் அவர்களுடைய சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவலாம் ஊடகங்களில் செய்திகளாக நம்ம பார்க்குறோம். சில காவல்துறை அதிகாரிகள் விரக்தியினால் பணியை விட்டு விருப்ப ஓய்வு பெற்று போனதும் அதற்கு பின்னணியில் இருந்த சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது தமிழ்நாட்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோ காவல்துறையினர்கள் ஈடுபட்டால் ஏதாவது அதோட செல்வாக்கு செலுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால நியூட்ரலாக இருக்கிற சென்ட்ரல் ஏஜென்சியான சிபிஐ இன்வால்வ் செய்வது தான் சரியாக இருக்கும்ன்ற கோரிக்கை நியாயமானது. இது இந்த கட்சி அந்த கட்சி இல்லை, நாளைக்கு வேறொரு கட்சி ஆட்சிக்கு இருந்தாலும் இது போன்ற நடைமுறை தான் சிறப்பாக இருக்கும். பாரபட்சம் இல்லாமல் நடவடிக்கை. கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா நடவடிக்கைகள் பார்க்கிறப்ப சிபிசிஐடி வசம் ஒப்படைக்கப்பட்ட போது நடவடிக்கை பார்த்தா குண்டா சட்டம் போட்டிருக்கிறாங்க. துறை சார்ந்து பல பணியாளர்கள் காவல்துறையில் பணியிடை நீக்கம் செய்யப்படுவாங்க. இதெல்லாம் நடந்துட்டு தானே இருக்கு. அதை தாண்டி கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் ஒருமித்து எதிர்க்கட்சிகள் எங்களை இல்லை சிபிஐ தான் கேட்பதன் பின்னணி எப்படி? இல்லை, நீங்கள் குறிப்பிட்ட சம்பவம் சொன்னீங்க இல்லையா, அதில் எந்த அளவுக்கு சீரியஸ்னஸ் இருக்கு. கள்ளக்குறிச்சின்னா நம்ம வெறும் கள்ளக்குறிச்சி சம்பவம் மட்டும் இல்லை. இப்போ இன்றைக்கு உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு, கடந்த ஆண்டு மரக்காணம் சம்பவத்தையும் சொல்லியிருக்கு. அப்போதும் விசாரணை நடந்தது. அப்போதும் மாநில அரசு கையாண்டது அது விசாரணை வழக்குகளை. ஒன்றும் நடக்கலையே. இது இன்னைக்கு உயர்நீதிமன்றத்தினுடைய அப்சர்வேஷன் என்ன, போன வருஷம் நடந்த மரக்காணம் கள்ளச்சாராய விபத்து குறித்து அடுத்து தகுந்த நடவடிக்கை எடுத்தால் இன்னைக்கு கள்ளக்குறிச்சி சம்பவம் நடந்திருக்காது என்று கவலையை தெரிவிச்சிருக்காங்க. அப்போ இந்த வருஷம் ஒரு மாநில சிபிசிஐடி விசாரணை நடத்துவாங்க, அறிக்கை கொடுப்பாங்க, அப்படியே இருக்கும் அப்படிங்கிற ஒரு கவலை எதிர்க்கட்சிகளுக்கு இருக்கு. நிச்சயமா இருக்கு. அதை பத்தி விரிவா மக்களுக்கு இருக்கு. முதலமைச்சர் சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறார். அதை பற்றி நம்ம விரிவா கூட பேசலாம்னு நினைக்கிறேன். அடுத்து, அதிகாரிகளின் விளக்கத்தில் முரண்பாடுகளால் அப்படின்னா, மாவட்ட ஆட்சியரின் பேட்டியை எதிர்க்கட்சிகள் பிரதானமாக சுட்டி காட்டுறாங்க. பாமக நிறுவனர் தொடங்கி திரு அண்ணாமலை எல்லாருமே, எல்லா எதிர்க்கட்சி தலைவர்களும் மாவட்ட ஆட்சியரின் பேட்டியை சொல்றாங்க. அது ஒரு சிக்கலை ஏற்படுத்திடுச்சா? நிச்சயமா. பாதிக்கப்பட்ட மக்களே என்ன நேர்காணல பத்திரிகையாளர்கள் கேட்டபோது என்ன சொல்றாங்கன்னா, மாவட்ட ஆட்சியர் இது கள்ளச்சாராய சாவு இல்லைன்னு சொன்னார், அதை நம்பி. ஆனால் அதுவே தவறு தான். எதுவாக இருந்தாலும் கள்ளச்சாராயமோ எதுவாக இருந்தாலும் சமூக கேடு தான். மாவட்ட ஆட்சியர் இந்த சாவு ஒன்றும் கள்ளச்சார சாவு இல்லைன்னு உறுதியாக சொன்ன பிறகு நம்பி மற்றவங்களும் மது அருந்தினாங்க, அந்த கள்ளச்சாரத்தை அருந்தினாங்கன்னு சில பேர் சொல்கிறாங்க. நேர்காணல் ஊடகங்களில் வருது. இல்லை என்ன மாவட்ட ஆட்சியர் வேணும்னு செஞ்சாரா அல்லது தெரியாமல் செஞ்சாரா? தெரியாமல் செஞ்சேன்னா நான் எந்த வழக்குலையுமே மாவட்ட மேல் அதிகாரிகள், அது காவல்துறை அதிகாரிகளோ சரி ஆட்சியர்களோ சரி, எங்களுக்கு தெரியாது, பொறுத்திருந்தா பார்க்கணும்னு தான் சொல்லுவாங்க. உண்மையாகவே தெரிஞ்சிருந்தா கூட உறுதிப்பட செய்யாமல் சொல்ல மாட்டாங்க. இவர் கேட்டகரிக்கால சொன்னதுனால தான் இந்த விபரீதம் ஏற்பட்டதாக எல்லாரும் குற்றம் சாட்டுகிறார்கள், மக்கள் உட்பட. ஆகையினால தான் அதிகாரிகள் மீது அந்த சந்தேகம் சரியா இருக்குமா? அப்ப எதிர்க்கட்சி தலைவர் இபிஎஸ் அவர்கள் சொல்லுவது மாவட்ட ஆட்சியருக்கு அரசு ஒரு அழுத்தம் கொடுத்து இப்படி சொல்ல வச்சிருச்சு அப்படின்னு, இந்த சந்தேகம்
அதுதான் சிபிஐ விசாரணைக்கு இவங்களெல்லாம் நகர்த்தி இருக்காங்க. அதுக்கு தான் சொல்கிறேன். நேற்றைய தினம் ஒரு நாளேட்டில் படித்த செய்தி, ஒரு காவல்துறை அதிகாரி இந்த கள்ளக்குறிச்சியில் வேறு ஒரு பள்ளிக்கூடத்தில் நடந்த சம்பவம் தொடர்பாக அங்கே ஏற்பட்ட பதற்ற சூழலில் ஒரு காவல்துறை அதிகாரி அங்கே நியமிக்கப்படுகிறார். சூப்பரண்டா போலீஸ் எஸ்பி அவர் அங்கே போய் நிலைமை சரி செய்கிறார். சரி செஞ்ச பிறகு கள்ளச்சாராயம் பெருக்கெடுத்து ஓடுகிறது என்ற தகவல் அவருக்கு தெரிய வருது. விசாரணை நடத்துகிறார். நடவடிக்கை எடுக்கும்போது அவருக்கு மேலிடத்திலிருந்து ஆட்சியாளர்கள் சம்பந்தப்பட்ட அரசியல்வாதிகள் இருந்து அழுத்தம் வருவதாக அவரே பதிவு செய்திருக்கார். அவரே வெளிப்படையா சொல்லியிருக்காரா? சொன்னதாக ஊடகங்கள் இருந்தது. அவரே நேர்காணல் அல்ல, நம்ம நேர்காணல் இல்ல, நம்ம அதை பார்க்கல. இல்ல, நீங்க பத்திரிகையாளர், உங்களுக்கு தெரியும், சொன்னதாக செய்திகளை படிக்கிறோம், ஊடகங்கள் படிக்கிறது தான். அப்போ இதெல்லாம் இதை பல்வேறு சந்தேகங்கள் ஏற்படுது. இதை நான் சரி என்று சொல்லவில்லை, தவறு என்று சொல்லவில்லை, உண்மையாக தெரியாது. அதே அதிகாரி வந்து விருப்ப ஓய்வு பெற்ற பிறகுதான் இந்த சம்பவம் நடந்தது என்றெல்லாம் வருகிறது. சரியா தவறா தெரியாது. ஆனால் சரியா தவறான்னு மக்கள் எப்போ அறிஞ்சுப்பாங்க? ஒரு நடுநிலையாக பொதுவான சிபிஐ விசாரணை போதுதான் தெரியும். ஏன்னா மாநில அரசுக்கு உட்பட்ட அதிகாரிகளும் சரி, காவல்துறை அதிகாரிகளும் சரி, அவர்களால் சுதந்திரமாக செயல்பட முடியுமா அல்லது அவர்களுக்கு ஏதாவது காரணம் இருக்குமா என்ன தெரியாது. ஆனால் அதை விட இவர்களுக்கெல்லாம் பொதுவாக இருக்கிற மத்திய காவல்துறை ஏஜென்சியான சிபிஐ ஈடுபடுவது சிறப்பாக இருக்கும், பாரபட்சம் இல்லாமல் இருக்கும். அப்படின்னு சிபிசிஐடின்றது மாநில காவல்துறை யாரையாவது காப்பாத்திடுவாங்க அப்படின்ற சந்தேகம் தான் எதிர்கட்சிகளுக்கு இருக்குன்றீங்க. யாரையோ காப்பாத்திடுவாங்கன்ற சந்தேகம் இருக்கா? யாரையோ காப்பாத்திடுவாங்கன்னா இப்ப நடுநிலை தவறிடுவாங்க, பாரபட்சமற்று இருப்பாங்க அப்படின்னா ஏன் அந்த சந்தேகம் வருதுன்றேன். இல்ல, எதிர்கட்சிகள் யாரையோ ஃபிக்ஸ் பண்ணிட்டு பேசுறாங்களா? இல்ல, அதாவது நடுநிலை நம்ம அந்த அரசியல் பார்வை போகல. அரசியல் ஏதாவது ஆகக்கூடும், ஆவதற்கான வாய்ப்பு இருக்கு. சிபிஐ கிட்ட போனா ஆவதற்கான வாய்ப்புகள் இல்லை. சரி, அதான் விஷயம். அடுத்தது சிபிஐ பக்கம் மத்திய புலனாய்வு துறை வசம் செல்வது நல்லது. அரசின் நடவடிக்கை பற்றி பேசுறப்ப நம்பிக்கையின்மையா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. பாமக நிறுவனர் என்ன சொல்றாருன்னா, முதல் தகவல் அறிக்கையே தவறா இருக்கு, உண்மைக்கு மாறானதாக இருக்கு அப்படின்னா அவங்க முதல் தகவல் அறிக்கையிலிருந்தே சந்தேகத்தை சொல்றாங்க. ஆனால் முதலமைச்சர் இன்னைக்கு ஒரு விரிவான விளக்கம் கொடுத்திருக்கிறார். விழுப்புரம், நீங்க சொன்ன மாதிரி விழுப்புரம் இன்சிடென்ட்ல வந்து 21 பேர் மீது அவங்க வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க. 8 பேர் மேலே குண்டாஸ் போட்டிருக்கிறாங்க. காவல்துறையிலே 16 பேர் மேலே ஒழுங்கு நடவடிக்கை. அதே மாதிரி செங்கல்பட்டு இன்சிடென்ட்ல 9 பேர் கைது பண்ணியிருக்கிறாங்க. 5 பேர் மேலே குண்டாஸ். காவல்துறையில் சிபிசிஐடி வசம் ஒப்படைக்கப்பட்ட வழக்கு தான் 6 பேர் வந்து ஒழுங்கு நடவடிக்கை சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு விரிவான விளக்கத்தை கொடுத்த பிறகும் எதிர்கட்சிகள் வந்து சிபிஐ கோருவது என்ன காரணம் இருக்கு? இவ்வளவோ நடந்திருக்கு, பாராட்டுகிறோம். அதுக்கு பிறகு ஏன் இந்த சம்பவம் நடந்தது? இந்த கேள்வி எழுப்பதான் இல்லையா? அப்போ இதையும் கடந்து ஏதோ ஒரு சக்திகள் செயல்படுகின்றன என்ற கேள்வி எழுப்ப இல்லையா? ஒன்று. ரெண்டாவது, இன்றைய தினம் உயர்நீதிமன்றத்திலே ஒரு அப்சர்வேஷன் ஜஸ்டிஸ் குமரேஷ் பாபு என்று நினைக்கிறேன், அல்லது ஒன் ஆஃப் த ஜட்ஜஸ் பெஞ்சில் இருந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, கவர்மெண்ட்ஸ் இன் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் இன்ஆக்ஷன், மாநில அரசின் செயல்பாடின்மை, அலட்சிய போக்குன்னு நாம் இன்டர்பிரட் பண்ணிக்கலாம். ஆனால் என்று கடுமையாகவே விமர்சனம் பண்ணியிருக்கு அவர். அது மட்டும் இல்லை, இதே உயர்நீதிமன்றம் மரக்காணம் கடந்த ஆண்டு நடைபெற்ற அந்த கள்ளச்சாராய சம்பவத்தின் போது உரிய நடவடிக்கை எடுத்திருந்தால் கள்ளக்குறிச்சி சம்பவம் நடந்திருக்காது என்று சொன்னது உயர்நீதிமன்றம். முதலமைச்சர் சொன்னது நடவடிக்கை எடுத்து சரி, மாற்று கருத்துக்களை போதவில்லை என்பதுதானே. அல்லது அதோட ஃபாலோ அப் ஆக்ஷன் என்ன? எல்லாருமே கைது பண்ணுங்க, அரெஸ்ட் பண்ணிக்கோ, எஃப்ஐஆர் போட்டுக்கோ, எல்லாம் ரைட். என்ன நடந்திருக்கு? கிட்டத்தட்ட திமுக ஆட்சிக்கு வந்த பிறகே பார்த்தீங்கன்னா 4,63,710 வழக்குகள், 565 பேர் மேலே குண்டாஸ் போட்டிருக்கிறோம், குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது பண்ணியிருக்கோம்னு சொன்ன பிறகும் நீங்க சொல்வது ஆனாலும் இந்த விஷயம் நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னா எங்கேயோ சிக்கல் இருக்குன்னு சொல்ல வரீங்களா? நிச்சயமாக. இப்போ நம்பர்களை காட்டுறது போதுமான்னு தான் தெரியல. குண்டர் சட்டம் போட்டிருக்கோம், குண்டர் சட்டத்துக்கு போனோம், அடுத்த நாளே வருவதற்கான சாத்தியக்கூறுலாம் இப்போ நீதிமன்றத்தின் போல லூப் ஹோலில் வந்துடுறாங்க இல்லையா? அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த நடவடிக்கைகளில் தீவிரம் காட்டப்படவில்லை என்பதுதான் போதைப்பொருள் நடமாட்டத்தின் மீது இப்போ பல்வேறு புகார்கள் வருது இல்லையா? அப்போது கவர்மெண்ட் வந்து நடவடிக்கை எடுக்கலைன்னு யாரும் சொல்ல, எடுத்த நடவடிக்கை போதலை, இன்னும் தீவிரம் காட்டணும், இன்னும் உறுதிக்கு தன்மை காட்ட வேண்டும் என்பதுதான் அடுத்த நோக்கம். அதனால இது அரசுக்கு நெருக்கடி அல்ல, அரசுக்கு இன்னும் சொல்ல போனால் வழிகாட்டுதல் தான். வழிகாட்டுதல் கைட் பண்ணுது. நீங்க இன்னும் பெட்டரா, இன்னும் ஆக்டிவாகவும் விழிப்போடும் இருங்கள் என்று சொல்வதற்கான
அறிவுறுத்தலாக நடத்து. ஆனா முதல்வர் சொல்றார், நான் எங்கேயும் ஓடி ஒளிய மாட்டேன், இதை நான் எதிர்கொள்வேன், இதற்காக தனி நீதிபதி, அவர் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் நீங்க விசாரிக்க சொல்லி போட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி சிபிசிஐடி துரிதமாக நடவடிக்கை எடுத்திருக்கு, கைது செஞ்சிருக்கு, இன்னும் அந்த மூலத்தையும் கண்டுபிடிப்போம், வெயிட் பண்ணுங்க அப்படின்றாரு. அந்த ஏன் அவர் கொடுக்குற அந்த வாக்குறுதியை நம்ப மறுக்கிறாங்க? இல்ல நம்ம மறுத்தல் அல்ல, கடந்த இல்ல வெளிப்படையாகவே இப்ப திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்வது வந்து சிபிசிஐடி எந்த பலனும் இல்லை, எந்த பயனும் இல்லைன்ற இடத்திலிருந்து தானே சிபிஐ குரல் வருது. அதுதான் சிபிசிஐடி என்பது என்ன, மாநில அரசின் கட்டுப்பாட்டுக்கு அல்லது மாநில ஆட்சியாளரின் கட்டுப்பாட்டுக்கு, மாநில உள்துறை அமைச்சரினுடைய காவல்துறையின் கட்டுப்பாட்டில். மாநில ஆட்சியாளர் என்றால் நீங்க அரசியல்வாதிக்கு வருத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு. அந்த அரசியல்வாதிகள் நாம் யாரையும் குறை சொல்லலை, இது எந்த அரசியல் கட்சியாலும் நமக்கு அதை பத்தி இல்லை. இங்க பொலிட்டிக்கல் இன்டர்ஃபியரன்ஸ் வந்து இதுக்குள்ள இருக்கலாம் பல செய்திகள் அப்படித்தானே வருது. ஆகையினாலதான் அந்த இதுல வந்து சீரியஸ்னஸ் காட்டணும் அப்படிங்கிறது. சிபிஐ வந்து இண்டிபெண்டன்ட் பாடி, காவல்துறை அப்படி அல்ல, மாநில அரசு கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டது. அதெல்லாம் அந்த விதையும் நம்ம பிரிச்சு பார்க்கணும். இப்படி பார்க்கலாம்ல, சிபிஐ வந்து இப்போது தற்கால அரசியல் சூழல்ல அது ஒரு தன்னிச்சையான அமைப்பா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. அது விமர்சனத்துக்கு ஆளாகுது. நாளைக்கு சிபிஐ வந்தாலும் அது அதை ஒரு கேள்வியாவே வச்சிருக்கோம். ஆனாலும் தொடக்கத்திலேயே கேட்பது, அதுக்கு ஒரு சாயம் பூசப்படாதா? நிச்சயமாக அது அரசியல் நோக்காக. அரசியல்வாதிகளை வீட்டில் ரெய்டு பண்ணி அரெஸ்ட் பண்ணாங்கன்னா அது அரசியலாக பார்க்கப்படும். இது அரசியல் இல்லை, கிரைம். ஓகே, சமூகத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய கிரைம் இது. இதுக்கு அரசியலே கிடையாது சார். எந்த கட்சி ஆட்சியாளர் இருந்தால், கடவுளே ஆட்சி செய்தாலும் இந்த இப்படி ஒரு சம்பவம் நடந்தா நம்ம அப்படிதான் பார்க்கணும். ஆகையினால இது ஒரு குற்ற நிகழ்வு. இந்த குற்ற நிகழ்வில் யாரை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஒரு சிக்கலான வழக்கு அப்படின்னா அதுல புரிஞ்சுக்க முடியுது. இப்ப இதுல காய்ச்சுபவரா இருக்கலாம், இந்த மெத்தனால் இது எப்படி வந்து சட்டவிரோதமாக கொண்டு வரப்படுது அப்படின்னு இருக்கலாம். பார்க்கிற போது இது லோக்கல் பிளேயர்ஸ் தான் பெருசா பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியுது. இதை வந்து சிபிஐ வந்து விசாரிக்கணுன்ற இடம் தான் விவாத பொருளா இருக்கு. நீங்க லோக்கல் பிளேயர்ஸ்ன்னு ரொம்ப சட்டுன்னு சொல்லி ஒதுக்கிட முடியாது. விழுப்புரம் அல்லது மரக்காணத்துல நடந்தது, இந்த கள்ளக்குறிச்சி வரையில் மைக்ரேட் ஆகிருக்கு, நாளைக்கு இன்னொரு இடம் மைக்ரேட் ஆச்சு. ஒரு சங்கிலி தொடர் மாதிரி சங்கிலி தொடர்னா அப்போ நெட்வொர்க்காகத்தான் இருக்க முடியும். ஓகே, ஆகையினால ஒரு ஸ்ட்ரே இன்சிடென்ட்டாக நம்ம ஒரு அங்கொன்றும் இங்கொன்றும் எப்போது நடக்கிற சம்பவமாக எடுத்துக்கொள்ள முடியும். அப்போ நீங்கள் கள்ளச்சாராய சம்பவம், மரணங்கள் அப்படின்ற துன்பவியல் சம்பவம், துயரங்களை நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். பல ஆண்டு, ஒவ்வொரு ஆண்டும் இது போல 40 பேர் சமூக பிரச்சனையும் கூட சமூக பிரச்சனையாக இருக்குது. இப்போ இப்படிப்பட்ட கோரிக்கையும் வருவது உண்டு. இதில் 4வது கேள்வியாக, அப்போ திமுக அரசுக்கு நெருக்கடி கொடுக்கலாம், இதை அரசியல் படுத்தலாம் அப்படின்னு எதிர்கட்சிகள் நினைக்குதா? அப்படி ஒரு கோணம் இருக்கா இல்லையா? எதிர்கட்சிகள் நிச்சயமாக எதிரான நிலைப்பாட்டை எடுக்கத்தான் செய்வார்கள், அது இயல்பு. இதில் வந்து இது நடக்கவே, இப்படி ஒரு சம்பவம் நடந்த பிறகு எல்லாம் 45 பேர் இறந்து போயிட்டாங்க போது எதிர்கட்சிகள்லாம் வாய் மூடிட்டு இருப்பாங்களா? சட்டப்பேரவை நடக்குது, அங்கே வந்து ஒரு பிரச்சனை எழுப்பாமல் அமைதியாக உட்கார்ந்து இல்லை. இதில் அரசியல் ஆதாயம் தேட வேண்டாம்னு ஆளும் தரப்பில் சொல்லப்படுது. இப்போ இந்த சிபிஐ விசாரணை கோருவதையோ இதற்குள் உள்நோக்கம் கற்பிப்பதையோ அரசியல் ஆதாயம் தேட வேண்டாம்னு ஆளும் தரப்பு சொல்றதை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? எப்படி அரசியல் ஆதாயம்னா அவங்களுக்கும் தான் ஆதாயம், ஆட்சியாளருக்கும் இதில் ஒரு அரசியல் ஆதாயம் இருக்கிறது. எப்படின்னா நாளை தினம் இப்படி சமூக விரோதிகள் அரசியல் கட்சியின் போர்வையில் வந்து விட்டார்கள் என்றால் அவர்களை களை எடுப்பதற்கு ஆளுங்கட்சியினருக்கு உதவும் இல்லையா? இன்ஃபேக்ட் இது ஆட்சியாளருக்கு, ஆட்சியில் இருக்கிற அரசாங்கத்துக்கு உதவுகிறது. இந்த சிபிஐ விசாரணையோ எதுவாக இருந்தாலும் எதிர்கட்சிகள் கோருவது என்பது அரசியல் மட்டும். நீங்க ஆளுங்கட்சிக்கு வந்து வழிகாட்டுதல் அப்படின்னு சொல்றீங்க, ஆனா பெரும்பாலான ஆட்சியாளர்கள் வந்து அப்படி உடனடியாக சிபிஐ விசாரணைக்கு சொல்வதில்லை. சில நேரங்களில் அவர்களை தாமாக முன் வந்து கொடுப்பாங்க. உங்களுக்கே நினைவு இருக்கும், ஜெயலலிதா அவர்கள் சொன்னாங்க, சிபிஐ வந்து வானத்திலிருந்து குதித்து வந்தவர்களா, அவங்களும் இங்க வந்து எங்க அதிகாரிகள் துணை கொண்டு தான் விசாரிக்கணும் அப்படின்னு. இதுல ஒரு அரசியல் நெருக்கடி அப்படின்னு நீங்க பார்க்கல, எதிர்கட்சிகளின் செயல்பாட்டை ஒரு அரசியலா பார்க்கல அவங்களோட. இல்ல, நம்ம இது வந்து இஷ்யூ வேற. இப்போ ஒரு அமைச்சர் மீதோ, ஒரு எம்எல்ஏ மீதோ, ஒரு எம்பி மீதோ ரெய்டு நடக்குது, அவரை கைது செய்கிறார்கள் அல்லது செய்கிற ஏதோ ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க போன்ற நடவடிக்கைனா அரசியலா பார்க்கலாம். இது ஒரு குற்ற நிகழ்வு, பாதிக்கப்பட்டவர்கள் மக்கள். இதில் எங்கேயுமே அரசியல்வாதிகள் நேரடியா இல்லை. அரசியல்வாதிகள் ஏதேனும் யாராவது சிக்கினால் அதற்கு பிறகுதான் அடுத்த கட்ட செயல்பாடு. அடுத்து வந்து மத்திய அரசின் தலையீட்டை கொண்டு வர, இப்போ சிபிஐன்றதுக்கு நான் தொடக்கத்திலே கேட்டேன், சிபிஐயும் மத்திய அரசின் கீழ் இருக்கிற ஒரு அமைப்பு அப்படின்ற பார்வையும் இருக்கிறதுனால
இப்போ திரு அண்ணாமலை அவர்கள் சொல்றார், உள்துறை அமைச்சர் வந்து என்கிட்ட ரிப்போர்ட் கேட்டிருக்காரு, நாங்கள் ரிப்போர்ட் கொடுக்கலாம் அப்படின்றப்போ இதை ஒரு மத்திய அரசை உள்ளுக்கு கொண்டு வந்து இந்த சிக்கலுக்குள் அப்படி கொண்டு வரலாம், மத்திய அரசு வரணும் அப்படின்ற எண்ணம்லாம் இருக்கா? பிரதான பாஜக கூட்டணி கட்சியில் சிபிஐன்னு சொல்வதனால அந்த கேள்வியும் இருக்கு. அப்படி சிபிஐ மத்திய பாஜகவின் ஏஜென்சி அப்படின்னா சிபிசிஐடி மாநில திமுக அரசின் சிபிசிஐடி என்ற வாதம் வரும் அல்லவா? ஒன்று, விசாரணை அமைப்புகளை தான் பார்க்கணும். சிபிஐ என்பது ஏன் அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த சம்பவத்தில் மாநில ஆட்சியாளர்களும் மாநில காவல்துறையின் மீதே புகார்கள் எழுப்பப்படுவதனால தான் இந்த அடுத்த மூன்றாவது ரெஃபரி மாதிரி நமக்குள்ள ஒரு கருத்து முரண்பட்டு கருத்து தான் 3% கேட்கறோம்ல, அந்த மாதிரி நீங்க சொல்றது. அதனால இது மத்திய அரசின் தலையீடா கொண்டு நினைக்க முடியாது. ஒன்று. இரண்டாவது, மத்தியிலே இப்போதான் ஆட்சி அமைந்திருக்கு. அதனால் உடனடியாக அவர்கள் இப்போது அரசியல் காய்களை நகர்த்துவார்களான்னு தெரியாது. அதை பற்றி விரிவாக பேசணும். நீட்சி தான் போன ஆட்சியினுடைய நீட்சி கூட்டணி அரசா இருக்கு, இப்போது புதுசா வந்திருக்காங்க. அதனால இந்த முனைப்பு காட்டுவார்களான்னு தெரியல. நன்றி பாக்கி, பல கோணங்கள்ல விரிவான விளக்கம். நன்றி விஜயன்.